வேணா ராங்கு, நாங்க வேற மாதிரி கேங்கு, அமெரிக்காவை தொட்டால் அவ்வளவுதான், ஈரானை எச்சரித்த ட்ரம்ப். இஸ்ரேல் காசா மீது தொடர் தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் ஈரான் பக்கம் தனது பார்வையை திருப்பியுள்ளது. ஈரானும் இஸ்ரேலும் அடுத்தடுத்து தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் நிலையில் அமெரிக்கா மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். கடந்த பல ஆண்டுகளாக இஸ்ரேல் காசா பகுதியை ஆளும் ஹமாஸ் அமைப்பிடையே தொடர் மோதல் நீடித்து வருகிறது. 2023ஆம் ஆண்டு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சுமார் 1000 பேர் கொல்லப்பட்ட நிலையில் இஸ்ரேல் மீது ஹமாஸ் போர் தொடுத்தது. அதன் பிறகு ஹமாஸ் இஸ்ரேல் இடையே கடுமையான மோதல் தொடர்ந்து வந்த நிலையில் பழைய கைதிகளை ஒப்படைப்பது என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கடந்த டிசம்பர் மாதம் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. 2023 அக்டோபரில் இருந்து தாக்குதல் நடத்தப்பட்டு வந்த நிலையில் போர் நிறுத்தம் உலக நாடுகளிடையே ஒருவித நிம்மதியை ஏற்படுத்தியது. ஆனால் பணைய கைதிகளை ஒப்படைக்கவில்லை என கூறி ஹமாஸ் மீது மீண்டும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் காசாவில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய தீவிர தாக்குதலில் சுமார் 1000கணக்கானோர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதில் பெரும்பாலானவர்கள் குழந்தைகள், வயதானவர்கள் மற்றும் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இஸ்ரேல் தனது பார்வையை ஈரான் பக்கம் திருப்பியிருக்கிறது. திடீரென நேற்று முன்தினம் ஈரானின் இராணுவ தளம், அணு ஆயுத தயாரிப்புக்கு பயன்படும் யுரேனியத்தை செறிவூட்டும் மையம் ஆகியவற்றை குறிவைத்து வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் ஈரான் பலத்த சேதத்தை சந்தித்ததோடு ஈரானின் முக்கியமான இராணுவ தளபதிகள், படைப்பிரிவுகளை வழிநடத்தியவர்கள், முக்கிய விஞ்ஞானிகள் இறந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ், ஜெருசலேம் ஆகியவற்றை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதில் பலர் கொல்லப்பட்டதாகவும் ஏராளமானோர் காயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையே மோதல் வலுத்து வரும் நிலையில் ஈரான் மீதான தாக்குதல் வெறும் தொடக்கம் மட்டுமே என்றும் இனிமேல்தான் உண்மையான தாக்குதல் இருக்கும் எனவும் இஸ்ரேல் எச்சரித்திருக்கிறது. தொடர்ந்து ஈரானின் எண்ணெய் தயாரிப்பு மையங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்கி வரும் நிலையில் ஈரானுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்க அதிபரான டொனால்டு ட்ரம்ப். காரணம், ஈரான் மீது நடத்தி வரும் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பிரான்ஸ், அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. அதனால் ஆதரவளிக்கும் நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் கூறியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கு உதவினால் உதவும் நாடுகளில் இராணுவம், கடற்படை தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் கூறியிருப்பது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை கடும் கோபமடைய செய்திருக்கும் நிலையில் தாக்குதலுக்கும் தங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என கூறியுள்ள டொனால்டு ட்ரம்ப் அதே நேரத்தில் அமெரிக்காவை தாக்க நினைத்தால் முழு பலத்தையும் ஈரான் மீது காட்ட வேண்டியிருக்கும் என எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக பேசியுள்ள அவர், ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதே நேரத்தில் அமெரிக்கா மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் இதுவரை பார்க்காத வகையில் அமெரிக்காவில் ஒட்டுமொத்த ஆயுத பலத்தையும் ஈரான் மீது காட்ட வேண்டியிருக்கும். இருந்தபோதும் இஸ்ரேல் மீதான போரை முடிவுக்கு கொண்டுவர முடியும் என அவர் கூறியுள்ளார்.